இப்போ பார்த்தீங்கன்னா பிராமரி பண்ண போகிறோம். காதெல்லாம் க்ளோஸ் பண்ணாம நார்மலா இன்ஹேல் பண்ண போறோம். இன்ஹேல் அண்டு அனிபி சவுண்ட், அம் சவுண்டோட எஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா அம் சவுண்ட்லயே வந்துடும். ஓகே, அந்த நேரத்துல ரெண்டு கையும் பாத்தீங்கன்னா நம்ம வருண முத்திரை வைக்க போறோம். இந்த வருண முத்திரை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த வருண முத்திரை ஏன் வைக்கிறோம்னா, வருண முத்திரை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணும். இப்ப நீர்த்தன்மை குளிர்ச்சி தரும், நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும், தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். அதே போல கல்லீரலுக்கான குளிர்ச்சி தன்மையும் இது வருண முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கையை வந்து வருண முத்திரை, எப்படி நீங்க சின் முத்ரா வச்சுட்டு ஏதோ ஒரு முதிரையில நீங்க பண்ண போறீங்க, அது வருண முத்திரை வைக்க போறோம். வருண முத்திரைன்றது ஒண்ணும் இல்லை, ரெண்டு கையினுடைய கையுடைய கட்டை விரல் முனைப்பகுதி, சுண்டு விரல் முனைப்பகுதியோட ஒரு அழுத்தம், மற்ற 3 விரல்கள் நேரா இருக்க போகுது. இதுக்காக நம்ம எதுவும் ரொம்பலாம் மனக்கடை போறது இல்லை, முதுகு தண்டு நேரா வச்சிருக்க போறோம். ஸ்லோவா இன்ஹேல் பண்ண போறோம். அந்த இன்ஹேலே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உஜய் பிராணத்துக்கு மாறணும், அது ரொம்ப நல்லது. நம்ம இன்ஹேல் பண்றோம் பாருங்க. சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கவங்களுக்காக இன்ஹேல் பண்ணிட்டேன் அம் சவுண்டோட. இந்த தாடையை க்ளோஸ் பண்ணிருக்கணும், வாய் திறந்திருக்க கூடாது, கண்களை மூடிக்குங்க. இப்போ இன்ஹேல் அகைன். இந்த மாதிரி சாதாரண பிரீத்திங்ல நல்லா இன்ஹேல் பண்ணி அம் சவுண்டோட பண்றது ஸ்டார்டிங்ல ஒரு 1 or 2 weeks பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஹேல் வந்து உஜய் பிராணாயமமா மாத்திங்க. உஜய்ன்றது கான்சியஸ் ஸ்லோவா ஒரு த்ரோட்ல லாக் பண்ணி, இந்த த்ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஒரு லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா இன்ஹேல் பண்ணலாம். அது பாருங்க. அந்த மாதிரி ஒரு 3 times நான் பண்றேன் பாருங்க. நான் வருண முத்திரை வச்சிருக்கேன், அது என்னுடைய உடம்புல நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணும். இப்ப நான் உஜய் பிராணாயமம் பண்ண போறேன். உஜய் பிராணாயாமம் பண்ண முடியாதவங்க நார்மலா இன்ஹேல் நல்லாவே அப்டமன் பிரீத்திங் பண்ணலாம்.